பார்த்தீங்கன்னா இவர் தான் பார்த்தீங்கன்னா ஆனியன் ஸ்டாக் வச்சுருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் கருப்புசாமி தான் பார்த்தீங்கன்னா ஆனியன் ஸ்டாக் வச்சுருக்காரு திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில். இவர் பார்த்தீங்கன்னா ஆனியனோட அனுபவத்தை ஸ்டாக் அனுபவத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணுவார். அண்ணே இது உங்களோட அனுபவத்தை ஷேர் பண்ணுங்கண்ணே. உங்களுடைய இதில் எத்தனை வருஷமான இந்த ஃபீல்டில் இருக்கீங்க நீங்கள்? ஆனால் இதில் 10-15 வருஷமாக இருக்குங்கண்ணா. ஆ நம்ம டெய்லர் வேலைக்கு போயிட்டு இருந்தோம். அது ரொம்ப உட்காந்து தைச்சி ப்ராப்ளமாக இருக்குங்க. இது ஒரு டைம் கொள்முதல் போட்டோம்னா வருஷமானா ஒரு இன்கம் நல்ல இன்கம் வந்துங்க. நல்ல தொழில். சரிங்கண்ணே. போகணுக்கு இல்லை, நம்ம சொந்த தொழில். சரிங்கண்ணே. இது என்ன ரேட்டுக்குண்ணே வாங்கினீங்க? நம்ம 14 ரூபாய்க்கு வாங்கினுங்க. நேரடியாக போய் மகாராஷ்டிராவில் காட்டுக்குள்ளே சரக்காக பார்த்து வாங்கிட்டு வந்தேங்க. எல்லாம் எத்தனை லேயர்னு இந்த சரக்குலாம்? இதில் டபுள் லேயர் இருக்குங்க. டபுள் லேயரு மேக்ஸிமம் எல்லாமே டபுள் லேயர் சரக்கு தான். சரிங்கண்ணே. எல்லாமே மண்டை சரக்காக தான் வச்சுருக்கீங்க. ஆமாங்க. சரிங்கண்ணே. இதோட செலவுகள் என்னென்ன ஆகுது இதை வைக்கிறதுக்கு, செட்டு போடுறதுக்கு? செட்டு போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா 25 டன்னு 12 படல் பிடிக்குங்க. 25 டன் 12 படல் பிடிக்கும். அந்த 12 படலுக்கு செலவு பார்த்தீங்கன்னா 35,000 வருங்க. சரிங்கண்ணே. 35,000 போட்டு ஒரு டைம் பண்ணிட்டுங்கன்னா 10-15 வருஷத்துக்கு அது அப்படியே இருக்குங்க. சரிங்கண்ணே. அப்புறம் மறுக்க கட்டுற செலவு தான், அது ஒன்றும் பெருசாக பாதிக்காதுங்க. சரிங்க. டைம் மட்டும் இந்த மூங்கில், தடுக்கு, கம்பி, தார்பாய் எல்லாம் வாங்கணுங்க. சரிங்கண்ணே. அந்த டைம் மட்டும் செலவுங்க. அப்புறம் பாக்கியெல்லாம் உங்களுக்கு அது 15 வருஷத்துக்கு அப்படியே இருக்குங்க. சரிங்கண்ணே. ஒரு டைம் 2 டைம் போடலாங்க. ஃபஸ்ட்டு பெரிய வெங்காயம் போடலாங்க. சரிங்கண்ணே. அதை எடுத்துட்டு சின்ன வெங்காயம் போடலாங்க. சரிங்கண்ணே. பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் நல்ல லாபம் இருக்குங்க. சரிங்கண்ணே. சரிங்கண்ணா. அதே மாதிரி இது எத்தனை அடி போட்டிருக்கீங்க? 2 அடி கேப் வைக்கணுங்க. அதிகமான கேப் வச்சோம்னா காற்று போலீங்கன்னா வெங்காயம் கெட்டு போயிருங்க. சரிங்கண்ணா. அதனால 2 அடிக்குள்ளே தான் இருக்கணும். சரிங்கண்ணா. மேலே வைக்கக்கூடாது. சரிண்ணா. லென்த் எவ்வளோ தூரம் வச்சுருக்கீங்க? லென்த்து 8 அடி படலுங்க. 8 அடி படல். மேலே 8 அடிங்க. மேலே 8 அடி. ஆமாங்க. சரிங்கண்ணா. மேலே கூரை மாதிரி செட்டப் போட்டேன் போட்டோம்னா மழை பெஞ்சா அப்படியே தண்ணி வடிஞ்சு. சரிண்ணா. ஒரு பட்டியினோட விலை என்னென்ன வருது? ஒரு பட்டியனோட விலை 1500 வருங்க. சரிங்கண்ணா. மூங்கிலோட விலை? மூங்கிலோட விலை 100 ரூபாய்ங்க. 100 ரூபா. தடுக்குனோட விலை பார்த்தீங்கன்னா எவ்வளோண்ணா வருது? 25 தடுக்கு 300 ரூபா வருது. ஒரு செட்டு போகணுன்னா என்ன ரேட்ண்ணே ஆகுது முழுசா? அதான் ஒரு வண்டி வைக்கணும்னா 25 டன் வைக்கணும்னா 12 படல் வேணுங்க. அதுக்கு செலவு 35,000 வருங்க. சரிங்க. இதில் வர கஷ்ட நஷ்டங்கள்லாம் எப்படிண்ணே இருக்குது உங்களுக்கு? எப்படி எந்த மாதிரி இருக்குது? ஒரு 10 டன்னு போட்டிங்கன்னா 2 டன்னு குறவடி வருங்க. சரிங்கண்ணே. 1-2 அலைக்குங்க. சரிங்கண்ணே. அது பார்த்தீங்கன்னா ஒரு 4 டன்னு குறையும். சரி. இதுக்கு ரொம்ப முக்கியத்துவமானது எதுண்ணே? முக்கியமானதுன்னா இயற்கை காற்று வேணுங்க. சரிங்கண்ணே. இயற்கை காற்றுல வச்சா மட்டும்தான் காய் அப்படியே இருக்குங்க. சரிங்கண்ணே.